தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜெபத்திலே பெற்றுக் கொண்டவர்கள். வேதம் அப்படி அநேகரை காண்பிக்குது. 1 சாமுவேல் 1:10-11 வசனங்கள் சொல்லுகிறது. அன்னாள் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். தன் வாழ்வை தேவ சமூகத்து ஜெபத்திலே மாற்றி எழுதுகிறாள். ஒன்றும் இல்லை, பிள்ளை இல்லை, போராட்டம், அவமானம், நிந்த, நெருக்கங்கள் தான். ஆனால் என்ன செய்கிறாளாம், தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து ஜெபிக்க 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 அந்த ஜெபம் பரலோகத்தை என்ன செய்கிறதா, தொடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஜெபம் என்ன செய்யும் சொன்னா ஒரு பெரிய பாருங்க, இவர்களெல்லாம் நமக்கு அடையாளம், முன் அடையாளமானவர்கள். மார்க் 7:26 வசனம் சொல்லுகிறது, அவள் தன் பிள்ளைக்காக வந்து ஓயாமல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாள். பிள்ளை போராடி கொண்டிருக்கிறது, பிசாசினாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் சமூகத்தில் வருகிறாள். தடைகள் வருகிறது, முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விடாப்பிடியான அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் அவள் பிள்ளையை குணமாக்குகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட். பாருங்க, இவளுடைய வாழ்வில் தேவன் அதை செய்ய முடியுமானால் கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்வார், அப்படியே பதில் செய்வார். விசுவாசத்தோடு விடாப்பிடியா ஜெபிக்கிற போது அந்த பிள்ளைக்கு அற்புதம் நடக்கிறது, அன்னாளுக்கு அற்புதம் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, அக்சாலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் பாருங்க, யோசுவா 15:16 வசனத்திலிருந்து காலேபின் மகள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அது சொல்லுகிறா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக தகப்பனிடத்தில் ஜெபிக்கிறாள். காலேப் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? சொல்லுகிறா, இல்லை எனக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் வேணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் கேட்டதை அவன் அப்படியே என்ன செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்விலே நமக்கு தேவையானதை நாம் தான் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். இதெல்லாம் கேட்கலாமா, அதெல்லாம் கேட்கலாமா, இதெல்லாம் ஒரு கேள்வியும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாமி சொன்னால், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வாராம், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவைகளை எனக்கு தாரும், இவைகள் எனக்கு வேண்டும், இதே வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, நம்முடைய தேவைகள் இன்னதென்று நாம கேட்கறதுக்கு முன்னாலே நம்முடைய பிதாவாகிய தேவன் அதை அறிந்திருக்கிறார். அப்போ ஜெபிக்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு அழைப்பு வருகிற போது அழைப்புக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோவான் 11:28 வசனம் சொல்லுகிறது, மார்த்தாள் வந்து மரியாள் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, ஒன்னு சும்மா போய் ஏசாமி வந்திருக்கிறார், உன்னை கூப்பிடுறார். ஒரு அழைப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவள் என்ன செய்தாலாம், இருக்கிற இடத்தை விட்டு அப்படியே இயேசுவின் இடத்துல ஓடி வருகிறாள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சம்பவித்தது அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். மரித்து போன லாசர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டான். இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிறார். எப்ப தெரியுங்களா, நீங்க அந்த அழைப்பின் சத்தத்துக்கு சரியாய் செவி கொடுக்கிற போது. நம்மால் என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டோம் பாருங்க, என்ன கூப்பிட்டாலும். ஆனால் தேவன் என்ன, அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. ஆனால் என்ன செய்கிறது இல்லை. பாருங்களேன், இந்த அழைப்பு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக சூழல்களிலே நாம் கடந்து போகிறோம். பாருங்க, ரூத் 2:8 வசனம் சொல்லுகிறது, போவாஸ் ரூத்தை பார்த்து மகளேன்னு கூப்பிட்டான். கூப்பிட்டது மாத்திரம் இல்லை, என்ன தெரியுமா சொன்னா, எங்கேயும் போகாத, இங்க இரு, எங்கும் போகாமல் இங்க இரு, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் சொன்ன. ஆண்டவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரையிலும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொன்னார். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் காத்திருந்தார்கள், அற்புதத்தை பெற்றார்கள். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றான், உனக்கு எது தேவைனாலும் இங்கே கிடைக்கும், இங்கே காத்திரு என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட அந்த அழைப்பின் சத்தத்துக்கும் அவன் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கும் அவள் விசுவாசம் உள்ளவளாய் காத்திருந்த போது வேதம் சொல்லுகிறது, அவள் தேவனாலே பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டாள்.